பிடித்தாரா பிடிக்கவில்லையா என்ற கேள்வியை முத்தப்பா அவர்கள் சொல்ல முடியும். 3 உலகத்தையும் ஒரு முனிவர்களுடைய வரத்தால சுற்றி வந்தவர் தெளிவாக இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். அருமையான கேள்வி. சனி பகவான் பிடிச்சாரா பிடிக்கலன்னு கேட்டு போற நீ என்ன அவர் நீ மிகப்பெரிய சித்திக்காரியா இருக்கட்டும். ரொம்ப பெரிய கேள்வியா இல்ல. சனி பகவான் பிடிச்சாரா பிடிக்கல அதான் கேள்வியா. சனி பகவான் ஆக்கப்பட்ட ஒரு ஜாதகத்திலும் 8ஆம் இடம் 6ஆம் இடம் 4ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடம் சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட இடத்துல உட்காருவார். ஆனால் சிவபெருமானுக்காகப்பட்டவருக்கு எத்தனாவது இடத்துல உட்கார்ந்தார்? 10வது இடத்துல உட்கார்வார். ஆனால் சிவபெருமான பிடிச்சார், விநாயக பெருமான பிடிக்க முடியல. என்ன காரணம்? இன்று போய் நாளை வா அப்படின்னு யார் சொன்னது? விநாயக பெருமான் சொன்னார். அவர் கடைசி வரைக்கும் இன்று போய் நாளை வா முதுகு பின்னாடி எழுதி வச்சுட்டு அவர் வரப்பெல்லாம் ஏப்பா பின்னாடி என்னப்பா இருக்குது? நான் எழுதுறதா இருக்கு. என்ன இருக்கு? இன்று போய் நாளை வா, போயிட்டு வா, மீண்டும் வா, மறுநாள் வர. என்னப்பா இன்னைக்கு முடிக்கணுமா? பின்னாடி படிச்சு பாரு. என்ன இருக்கு? நான் எழுதுறதா இருக்கு. அதான் என்னையா இருக்கு? இன்று போய் நாளை வா. கடைசி வரைக்கும் அந்த விநாயகப் பெருமானை பிடிக்கவே இல்லை சனி பகவான். சுருக்கமான முறையிலனா தர்க்கமாகப்பட்டதில்லை, புராணமாகப்பட்டது மென்மையோடு உயர்த்தி பேசுறா என்பதற்காக. ஏன்னா அவர் கேட்டதுக்கு பதில் என்னடா பாட்டாவே பார்த்தேன், புராணம் பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் போல இருக்கட்டும். சரி, இதனால் இப்படி வயதானவர்களுக்கு ஏற்றவாறு பாடினாலும் இல்ல சிங்கங்கள் இப்படி உட்கார்ந்துருக்குல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காதல் பாட்டு பாடினாத்தானே அவங்களுக்கு என்ன பிடிக்கும். அம்மா இல்லைன்னா அவங்க கள்ளவிட்டு அடிக்க மாட்டாங்க. சரி இருக்கட்டும். இருந்தால் முத்து திருப்பி அண்ணா அவர்கள் பாடலாகப்பட்டதை பாடுவோம். என்ன சின்ன பிள்ளை இதுவும் பழைய பாடாது இருந்தாலும் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பாடம் இது மாதிரி பாட்டு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அந்த சொல்லி தனியா அவையில்லாம நெஞ்சமாடும் அவையில்லாம